எனதருமை இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ இது. வழக்கமாக எல்லாம் ரெகுலராக ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ரெகுலராக நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் கேட்டு வந்துட்டுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ இந்தியா பாகிஸ்தான் சம்மந்தமான ஒரு வீடியோ. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன வந்திருக்கு, முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கு, அடுத்த ஒரு வருஷம் என்ன நடக்கலாம், அதை பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. முதல் நியூஸே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரேக்கிங் நியூஸ். பிலால் அரிஃப் சலாஃபி அப்படின்ற ஒரு முக்கியமான பயங்கரவாதி, லஷ்கர்-இ-தீபா அந்த டெரர் குரூப்போட ஒரு முக்கியமான கமாண்டர். இவனோட ரோல் பார்த்திங்கன்னா ப்ரைம் ரெக்ரூட்டர். பயங்கரவாதியில் தேர்வு செய்கிறது, இந்தியாவுக்கு எதிராக ஆப்ரேஷன்ஸில் பயன்படுத்துறது. ஸோ இந்த ரெக்ரூட்டிங் இதில் முக்கியமான போஸ்ட்டில் இருந்திருக்கிறான். காஷ்மீருக்குள்ளே பயங்கரவாதத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபடணும், யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற போஸ்ட்டில் இருக்கிறவன். ஸோ இவனை இன்னைக்கு தொழுகைக்கு அப்புறம் அடையாளம் தெரியாத நபர்கள், அன்னோன் கன்மேன் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய வேலையை இந்தியாவுக்காக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ அவன் உயிரிழந்துட்டான். ஸோ அடையாளம் தெரியாத நபர்கள் இந்தியாவுக்காக செஞ்ச அந்த வேலையை தனியாக ஒரு புக்கு தான் போடணும். அவ்வளோ விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எல்லாருமே ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. என்னென்னா, பாகிஸ்தான் நம்மளுக்கு பாதுகாப்பு தரமாட்டுறாங்க, பாகிஸ்தான் மிலிட்ரி நம்மளுக்கு பாதுகாப்பு தரமாட்டுறாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்குது. அதாவது இராணுவம் பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு தரல அப்படின்னு பயங்கரவாதிகளுக்கு ஒரு அதிருப்தி. பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடு அப்படின்றத இதிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த முரிட்கே அப்படின்ற இடத்துல தான் லஷ்கர்-இ-தீபாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம அடித்தோம்ல, அந்த இடத்துல தான் அவன் இருந்திருக்கிறான். அங்கேயே அன்னோன் கன்மன் அவனை காலி பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற பயங்கரவாதிகள் நிறையா பேர் ஃப்ரீயாக ரோம் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற அந்த பயங்கரவாதிகளுடைய கூடாரம் இன்னமும் அங்கே ஆக்டிவாக தான் இருக்குது. பாகிஸ்தான் அவங்கள வளர்த்து விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் நேற்று இந்தியாவுக்கான பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு யூஎன் பி ஹரிஷ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அபேன்ஸில் இருக்கிறது, அபேன்ஸ்லேயே தான் இருக்கும். அதாவது நாங்கள் அதிலேருந்து வெளியே வந்ததாகவே தான் இருக்கும். அந்த ட்ரீட்டி ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணுறதை கைவிடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் அந்த ட்ரீட்டி வேணும்னு கேட்குறாங்க, தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மனிதத்தன்மையே இல்லாத செயல்களை செஞ்சு வந்துட்டுருக்காங்க, பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. நாம் ஒரு நல்லெண்ணத்தில் ஒரு ஒப்பந்தத்தை 1960 போட்டால் பாகிஸ்தான் அந்த நல்லெண்ணத்தையே குலைக்கும் விதத்தில் செயல்பட்டு வர்றாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டார். ஸோ பாகிஸ்தான் ரிப்பீட்டடாக இந்தியா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்குள்ளே வரணும், அவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட்டை இந்தியா கிட்ட வச்சுட்டாங்க. பல முயற்சிகள் அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனாலும் நம்ம ரொம்ப ஸ்டப்பானாக இந்த முறை இருக்கிறோம். ஸோ இப்போது நம்மளோட பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லியிருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை தான் ஏற்படுத்தும். ஆனால் இனி வரப்போகிற ஒரு வருஷத்தில் பாகிஸ்தான் அமெரிக்கா மூலமாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப் இந்த விஷயத்தில் உள்ள தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னாப்பா ட்ரம்ப் மூலமான இதுக்கு ப்ரெஷர் வருமா அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தானுக்கு இந்த இண்டஸ் வாட்டர் கண்டிப்பாக தேவை. 80% அவங்களுக்கு இந்த நீர் தான் எல்லாத்துக்குமே, விவசாயத்துலேருந்து குடிநீர்லேருந்து இதை தான் அவங்க நம்பி இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு வரப்போகிற ஒரு வருஷத்தில் பாகிஸ்தான் நிறைய ஆஃபர் பண்ணுவதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரம்ப்புக்கு சப்போஸ் ஆப்கானிஸ்தான் வேணும்னா நாங்கள் எல்லாமே திருப்பி உங்களுக்கு உதவி பண்ணுறோம், எங்களோட பேஸஸை கூட தந்துடுறோம், எங்களுடைய ஃபோர்ஸஸ் அனுப்புகிறோம், எங்களுக்கும் இவங்க தலைவலியாக தான் இருக்கிறாங்க, நாம் சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு பெரிய அளவுக்கு அமெரிக்காவோட பாகிஸ்தான் கொலாபரேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நாளைக்கு ஈரானை சப்போஸ் அமெரிக்கா அடிப்பதற்கு கொஞ்சம் மொத்தமாக காலி பண்ணுவதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா பாகிஸ்தானோட பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ்லேருந்து சர்வேலன்ஸுக்கு பெரிய அளவுக்கு அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட்டுக்கு பாகிஸ்தான் அனுமதி தருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே அவங்க அங்கேருந்து பேஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அமெரிக்கா சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு பெரிய ஸ்பேஸ் பாகிஸ்தான் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் மினரல்ஸ் டீல், இந்த மாதிரி என்ன வேணால் நீ பண்ணிக்கோ அப்படின்னு பாகிஸ்தான் ஆப்ஷன்ஸ் தருவாங்க. ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு ட்ரம்ப் கண்டிப்பாக அந்தாலும் பேசுகிறதுக்கு வருவான். அந்தாலும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஏற்கனவே அசிம் முனீர் போன்ற ஒரு லோ லெவல் ஒரு ஆட்களுக்கெல்லாம் ஒயிட் ஹவுஸில் இடம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் தான் டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த தனியார் நிறுவனங்கள், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு சில பிஸ்னஸ்மேன்ஸ் பாகிஸ்தானில் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பாகிஸ்தான் மிலிட்ரியோட க்ளோஸ் டைஸில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ எந்த விதமான ஒரு எத்திக்ஸும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் செயல்படக்கூடிய நபர்கள் இவர்கள். ஸோ அதனால் பாகிஸ்தானோட டீலுக்காக இந்தியா கிட்ட ஒரு ப்ரெஷரை ட்ரம்ப் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா அதுக்கு கொஞ்சம் கூட செவி சாச்சிடக்கூடாது. பாகிஸ்தான் இப்போது எங்களுக்கு அமைதி வேணும், நட்பு வேணும், நாங்கள் சொல்கிறத கேட்குறோம், இனிமேல் பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்த மாட்டோம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு நல்லா இப்போ பேசுகிற மாதிரிலாம் பேசுவானுங்க. ஆனால் திருப்பி அவனுக்கு செய்கிற வேலையை தான் செய்வாங்க. ஏற்கனவே கார்கில் என்ன நடந்தது அப்படின்றது தெரியும். நவாஸ் ஷெரீஃபும் வாஜ்பாய் அவர்களும் ஒரு டீல் போட்டு லாகூருக்கு பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இமீடியட்டாக பாகிஸ்தான் ஆர்மி கார்கில் வார் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி. அதனால தான் அவங்களுக்கு வயிறு நம்பும், நிறையா பணம் கிடைக்கும். இந்தியா அடுத்து பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 2.5 டன் மெடிக்கல் ஹெல்ப்பை நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை நேற்று நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கில் காபூலில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் 400 பேர் உயிரிழந்தாங்க. உலகத்தையே அது பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு, ஒரு பெரிய செய்தியாக வந்துட்டு மாறிச்சு. ஸோ இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எஸ்பெஷலி ஹெல்ப் பண்ணுவதற்காக நம்ம மெடிக்கல் கிட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய ஹெல்ப்பை கண்டினியூஸாக நம்ம செஞ்சு வந்துட்டுருக்கிறோம். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கொலாபரேஷன், நட்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பீப்புள் டு பீப்புள் டைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்கள் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இதே மாதிரியே ட்ரோன்ஸ் அப்புறம் இன்னும் நிறையா வெப்பன்ஸ் தாங்க. இந்த பாகிஸ்தான் அப்படின்ற நாடு எங்களை கொடுமையாக தாக்கி வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடி கொடுக்கணும், இந்தியாவோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஸ்லோவாக, சத்தமே இல்லாமல், பெரிய ஆரவாரமே இல்லாமல் வரப்போகிற காலங்களில் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே தான் அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். அடுத்த ஒரு வருஷம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. இதில் இந்தியா ஆப்கானிஸ்தான் பக்கம் இருப்பாங்க, அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் இருப்பாங்க. இது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆப்கானிஸ்தானோட பக்கம் நிற்கணும். அடுத்து ஒரு குட்டி அப்டேட் ஒன்று. அல் ஜசீரா பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும், அவங்க ஜென்ரலாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேசுவாங்க கொஞ்சம். ஸோ அவங்க அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனையில் யார் பக்கம் நிற்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் கண்டினியூஸாக அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனையை அவங்க கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க வெளியிட்டிருந்த ஒரு சின்ன நியூஸ் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து லான்ச் பண்ணுற அந்த ட்ரோன்ஸ்னால ஒரு பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய மிலிட்ரி பேஸஸ்க்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படின்னு அல் ஜசீரா சொல்கிறாங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து அந்த ட்ரோன் அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே மூடி மறைச்சு அது பெருசாக எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அதனால் ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய மிலிட்ரி பேஸஸில் இந்த ட்ரோன்ஸ்னால பெரிய சேதம்லாம் ஏற்பட்டிருக்கு. தலிபான்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் மூலமாக வெப்பன்ஸை ட்ராப் பண்ணுறாங்க, அது கீழே போயிட்டு வெடிக்குது. அது ஒரு பெரிய தலைவலியை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த குவாட்காப்டர் ட்ரோன்ஸ் மூலமாக வெப்பன்ஸ் ட்ராப் பண்ணுறது ரொம்ப சீப் அண்ட் எஃபெக்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கம்மி விலையில் ஈஸியாக ஒரு விஷயத்தை பண்ணிட முடியும். இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமெல்லாம் இன்டர்செப்ட் பண்ண முடியாது, ஏன்னா இதுவே ஒரு சின்ன ஏரியல் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ஆன்டி ட்ரோன் யூனிட் வைக்கணும். இதை கவுண்டர் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஸோ வரப்போகிற காலங்களில் தலிபான்ஸ் இதை பெரிய அளவுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சிக்கலாக போய் இது முடியும் அப்படின்னு அல் ஜசீரா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தலிபான்ஸை பல விதத்தில் இந்தியானால் ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்த ஒரு வருஷம் நிறையா விஷயங்கள் நடக்க போகுது. நான் தான் திருப்பி சொல்கிறேன், ஆப்கானிஸ்தானை மையமாக வச்சு அடுத்து ஒரு பெரிய போர் நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.